Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 6 of the revised PGTRB syllabus and we are discussing Jhumpa Lahiri's The Namesake. The Namesake was published in 2003. அப்படிங்கிற டேட்டா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். This was the first novel written by Jhumpa Lahiri, a Bengali American writer. Her parents were from Bengal and they went to London and then they settled in America and now she is part of American literary canon. நம்ம இந்தியன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க செகண்ட் ஜெனரேஷன் அமெரிக்கன், பெங்கால் அமெரிக்கன். அதனால நம்ம இந்தியன் ரைட்டர்னு சொல்ல முடியாது. சொல்லிக்கலாம், அவங்க பேரண்ட்ஸ் இங்க இருந்து போனதுனால அவங்களுடைய கல்ச்சுரல் ரூட்ஸ் இங்கே தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனாலும் she chooses to call herself as an American writer. சரிங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, 2003ல தான் இந்த நாவல் பப்ளிஷ் ஆச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்கா? நேம்சேக் எந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சு? 2003. சரி, what is the original name? What was the intended name for this particular work, The Namesake? இது ஆக்சுவலா என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரிஜினலா அவங்க ஒரு நாவலா எழுதுனாங்க. அந்த நாவலாவுடைய டைட்டில் வந்து கோகால். நாவலா அப்படின்னா இட் இஸ் a ஷார்ட் ஃபிக்ஷன், இட் இஸ் நாட் a full fiction. அது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரியும் இல்லை, ஒரு நாவலும் கிடையாது. அதற்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான், அதுக்கு பேரு நாவெல்லா. நாவெல்லா comes from the Italian term which means novel. Am I right, teachers? நாவெல்லா அப்படிங்கிறது அங்க இருந்தானே வருது. The term நாவெல்லா அங்க இருந்தா வருதா? எஸ்ஸா நோவா? அந்த வேர்ட் ஆரிஜின் பாத்தீங்கன்னா அப்படிதான் வரும். நாவெல்லா comes from the Italian background which means a short fiction, a short novel. அப்ப இவங்க ஒரிஜினலாவே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாவலாவை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. எங்க பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா தி நியூயார்க்கர் அப்படிங்கிற அந்த ஒரு மேகசீன்ல ஒரு நாவலாவை பப்ளிஷ் பண்ணாங்க. எந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணாங்க? 2001ல பப்ளிஷ் பண்ணாங்க. இது நமக்கு டிஆர்பியில கொஸ்டினா வருவதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. What is the basis for the novel Namesake? What was the source of inspiration for Jhumpa Lahiri's The Namesake அப்படின்னு கேட்டீங்கன்னா, the novella Gogol, which was actually a novella published by Jhumpa Lahiri in The New Yorker in 2001. Information clear? அந்த நாவலாவை தான் இவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி பெருசாக்கி ஒரு நாவலா 2003ல பப்ளிஷ் பண்ணாங்க. சரி, இந்த நாவல் அவங்களுடைய சொந்த வாழ்க்கை அனுபவங்களை பேஸ் பண்ணி அதே நேரத்துல ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரையும் உள்ள கொண்டு வந்து ஒரு நாவலா எழுதியிருக்காங்க. இந்த நாவல்ல என்ன விஷயங்களை இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, என்ன தீமேட்டிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, she explores the complexities of cultural identity. ஒரு ஃபாரின் கண்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய கல்ச்சரல் ஐடென்டிட்டி கிரைசிஸ். அவர் இங்க ஸ்டோரியில பாத்தீங்கன்னா கோகால் அப்படிங்கிற ஒரு பையன், அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து பேசிக்கலி ஃப்ரம் பெங்கால் பட் செட்டில்டு இன் அமெரிக்கா. அப்ப அவங்க வீட்டுல பெங்காலி கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர், இந்தியன் ரிச்சுவல்ஸ், இந்தியன் ரிலிஜன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல இவர் வெளியில போகும்போது அமெரிக்கன் ரிலிஜன், அமெரிக்கன் கல்ச்சர், அமெரிக்கன் வாக் ஆஃப் லைஃப். அப்ப இவரு இந்த பக்கம் இருக்கிறதா, இந்த பக்கம் இருக்கிறதா. நம்ம சின்ன பிள்ளையில இந்த கிராம பக்கத்துல ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். எது ஆறு எது சேருன்னு என்கிட்ட கேட்டுறாதீங்க டீச்சர்ஸ், அது வேணாம் நமக்கு. நம்ம அந்த பாலிடிக்ஸுக்கே வரல. இங்கேயா அந்த பக்கமா, இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்னு மதில் மேல் பூனை போல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ரொம்ப கொடுமையான எக்ஸ்பீரியன்ஸ். ஒண்ணு இந்த பக்கம் இருக்கணும், இல்ல அந்த பக்கம் இருக்கணும். அப்படி ரெண்டும் கட்டானா இருக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை. இவங்களுக்கும் அதே பிரச்சனை தான் வந்தது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா there is also generational conflict which is explored in the novel. Generational conflict னு சொல்லும்போது the senior generation, junior generation, அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையே
இருந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுவும் இந்த ஸ்டோரியில ஒரு மெயினா இருக்கு. அப்பாவுடைய பிலீஃப் சிஸ்டம், பையனுடைய பிலீஃப் சிஸ்டம், அப்பாவுடைய லைஃப் ஸ்டைல், பையனுடைய லைஃப் ஸ்டைல், அப்பாவுடைய வேல்யூ சிஸ்டம், பையனுடைய வேல்யூ சிஸ்டம், அதை பத்தியெல்லாம் இந்த நாவல்ல பேசியிருக்காங்க. அதே நேரத்துல ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் போய் குடியேறக்கூடிய மக்கள், அவர்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் தான் இந்த பர்டிகுலர் நாவலுக்கு தீமாக இருக்கிறது. சரி, இந்த நாவல்ல அவங்களுடைய சொந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் உள்ளடங்கி இருக்கிறது. ஏன் அப்படின்னா ஜிம்பா லஹரி அவருடைய பேரண்ட்ஸ் பெங்கால்ல இருந்து லண்டன் போய், லண்டன்ல இருந்து ரோட் ஐலண்ட்ல வாழ்ந்தவர்கள். அந்த ரோட் ஐலண்ட்ல இருக்கும்போது அந்த இந்தியன் பேக்ரவுண்ட், இந்தியன் பீப்புளுக்கும் அந்த அமெரிக்கன் சரௌண்டிங்க்கும் இருந்த அந்த முரண், அதை இவங்க கண்கூடா பார்த்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் லைஃப், அங்க அன்கன்வென்ஷனல் லைஃப். இங்க ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக், அங்க நோ ரிச்சுவல்ஸ். அப்படி வேற ஒரு ரிச்சுவல் அங்க இருந்தால் கூட அந்த ரிச்சுவலை நம்மளால அடாப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு நிலை வரும்போது உள்ள ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரகிள் போகும், ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரகிள், ஒரு இமோஷனல் ஸ்ட்ரகிள் போகும். அதுதான் இந்த நாவலுக்கு பேக்ரவுண்டாக அமைந்தது. Is the information clear, teachers? அப்ப who is the hero of the novel? கோகால் கங்குலி. இவரும் ஜிம்பா லஹரியை போலதான் எங்க பிறகுறாரு, எங்க பிறந்தாரு? யுஎஸ்ஏல பிறந்தாரு. ஆனா இவங்களுடைய பேரண்ட்ஸ் யாரு? பெங்காலி பேரண்ட்ஸ். அப்ப born to பெங்காலி பேரண்ட்ஸ் பட் an அமெரிக்கன். அப்ப உள்ளேயே பெரிய பிரச்சனை. வளர்ந்து வரும்போது பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அமெரிக்கன் நேம் ஈஸியா கொடுத்துட்டு போயிடலாம். இங்க நம்ம அப்படி கொடுக்குறோம். இந்தியால இருக்கிறோம், தமிழ்நாட்டுல இருக்கிறோம், என் பேரே அப்படிதான் வச்சுக்கோங்களேன், ஜெரால்ட், ஜெரல் அப்படின்னு தான் சொல்லணும், ஜெரல் அப்படின்னு சொல்லணும். அப்ப இந்த பேர் என்னையா, இது தமிழ் பேர் மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்ப தமிழ் பேர் வச்சா அப்ப நம்ம தமிழன் கிடையாது, தமிழ் பேர் வச்சாதான் தமிழனா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் நேம், அதை பத்தி நினைச்சா தானே பிரச்சனை, நினைக்காம விட்டுருவோம். we feel what is there in a name அப்படின்னு போயிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா ஐயோ எனக்கு இங்கிலீஷ்காரன் பேரை வச்சுட்டாங்க, நான் தமிழ்நாட்டுல இருக்கிறேன்னு தலையை சொல்லிச்சுக்கிட்டு இருந்தா அதுதான் இமிகிரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல அந்த பேரை வச்சு நம்மளை யாராவது கார்னர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரச்சனை வரும். அங்க அமெரிக்கால அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது. அதனாலதான் கோகுல் என்ன பண்றான், he felt burdened. That becomes the central motive of the novel. What is the central motive of the novel? The burden of the name. என்ன burden அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோகுல் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டருக்கு எப்படி கோகுல் அப்படின்ற பேரு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஃபாதர் என்ன பண்றாரு, தனது வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு எழுத்தாளர். அந்த எழுத்தாளருடைய பேர் நிக்கோலாய் கோகால். என்ன அப்படின்னா, அந்த ஸ்டோரி வரும், ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட். அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல தன்னை காப்பாற்றி அந்த ரஷ்யன் ஆத்தரை அப்படியே நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்கக்கூடிய திஸ் இஸ் இந்தியன் கல்ச்சர். நமக்கு ஒருத்தர் சிம்பிளா ஒரு டீ வாங்கி கொடுத்தாவே அவங்கள பெருசா நினைப்பு வச்சிருப்போம் இந்தியன் கல்ச்சர்ல. அது ஒரு பெரிய விஷயமா வெளியில தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அந்த கல்ச்சரும் நம்ம கிட்ட மறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா, we have ceased to be Indian in spirit. பேருக்கு இந்தியனா இருக்கும், அந்த ஸ்பிரிட் எல்லாம் மறந்து போச்சு. சின்னம் சிறியவர் நமக்கு செய்யக்கூட உதவியா நம்ம வாழ்நாள்ல மறக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்தது நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு. நம்ம அதை மறந்துட்டோம். அப்ப இவர் அதை மறக்கல. ஃபாரின்ல இருந்தாலும் அந்த தந்தையானவர், அசோக் அப்படிங்கிற அந்த தந்தையானவர் என்ன பண்றாரு, தன்னை ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்திய அந்த ரஷ்யன் நாவலிஸ்ட் நிக்கோலாய் கோகால் என்பவருடைய பேரை தனது பையனுக்கும் வைக்கிறார். அந்த பையனுக்கு அந்த பேருடைய பேக்ரவுண்ட், ஏன் இந்த பேர் நமக்கு வைக்கப்பட்டது என்பதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஆர்வம் இல்லை. இந்த பேரு எனக்கு பிடிக்கல, என்னால இந்த மக்கள் மக்களோடு சகஜமாக பழக முடியவில்லை அப்படிங்கிறது அவனுடைய பிரச்சனை. அதனால இந்த பேர் எனக்கு பிடிக்கல, நான் வேற பேர் மாத்தி வச்சுக்கிறேன் அப்படின்னு மாத்தி வச்சுக்கிட்டான். Is the information clear, teachers? Yes, sir. Right? We go into the significance of the title. இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தது சொல்லுவீங்க. நான் கொஞ்சம் அப்படியே சின்ன சின்னதா ஏதாவது புதுசா ஏதோ சொல்ல முடியுமா, அதுல இருந்து ஏதாவது கொஸ்டின் வந்துருச்சுன்னா அதை நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப உட்காந்து யோசிச்சு ஒவ்வொரு டாபிக்கா ப்ரிப்பேர் பண்ணி மெட்டீரியல் உங்களுக்கு நடத்திட்டு இருக்கேன். ரைட்? நவ் த நேம்.
ஓகே, இந்த நேம் சேக் அப்படிங்கிற நாவல் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம் எந்தெந்த தீம்ஸை வந்து டீல் பண்ணுது. டீல்ஸ் வித் த தீம் ஆஃப் ஐடென்டிட்டி, டீல்ஸ் வித் த தீம் ஆஃப் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அண்ட் வித் இமிகிரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். யார் இந்த நாவல்ல ஹீரோ? கோகுல் கங்குலி. கோகுல் கங்குலி. அண்ட் இவருக்கு எப்படி அந்த பேர் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் பர்டிகுலர் ரஷ்யன் ஆத்தர் நிக்கோலாய் கோகோல் அப்படிங்கிற ஒரு ரைட்டர், அவருடைய பேரை தான் இவங்க அப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு, இங்கே கோகுல் கங்குலிக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து பெங்கால்ல இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல போய் குடியேறினவர்கள். ஆனால் இந்த கோகுல் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, he is not able to connect himself with the Bengali tradition or with the American tradition. அந்த பெங்காலுடைய கல்ச்சரல் ட்ரெடிஷனுக்கும் இவரால என்ன பண்ண முடியல, ஈடு கொடுக்க முடியவில்லை. அதே நேரத்துல இவரால எங்கேயும் ஜெல் பண்ண முடியல, அமெரிக்கன் கல்ச்சர்லயும் ஜெல் பண்ண முடியவில்லை. சரி, இவருடைய பேர் தான் அவருக்கு பெரிய ப்ராப்ளமா தெரியுது. என்ன சார் குகாலு மொகாலு நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னையா பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஐயோ இந்த பேரே எனக்கு பிடிக்கல, ஒண்ணு பெங்காலி பேர் வச்சிருங்க, இல்லைன்னா அமெரிக்கால பேர் வச்சிருங்க, ஏதாவது ஷாங் வெங் அப்படின்னு ஏதாவது பேர் வச்சீங்கன்னா ஓகே. எதுவும் வைக்காம இப்படி ஒரு கொகால்னு போய் ரஷ்யன் பேரை ஏன் வச்சிங்க அப்படிங்கும்போது, என்னால இந்த பக்கமும் மிங்கல் பண்ண முடியல, அந்த பக்கமும் மிங்கல் பண்ண முடியல அப்படின்னு அவரு முழிக்கிறார். புரியுதுங்களா? இதுதான் நமக்கு ஸ்டோரியுடைய மெயின் ப்ராப்ளமே. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? அப்ப கோகுல் என்ன பண்றாருன்னா, இந்த பிரச்சனைய சமாளிக்க முடியாததுனால என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, he changes his name to நிக்கில். என்ன பேர் அவரு புதுசா அவரே ஒரு பேர் கொடுத்துக்கிட்டாரு. என்ன பேர் கொடுத்துக்கிட்டாரு? நிக்கில் என்ற பெயரை கொடுத்து கொண்டார். நிக்கில்னு பேரை கொடுத்துக்கிட்டு அவர் வேற மாதிரி ஒரு லைஃப் வாழ ஆரம்பித்தார். பட் பின்னாடி he realizes that a name is very very significant. சும்மாலாம் எதையும் கொடுக்கல, ஏதோ ஒரு காரணத்தோடு தான் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத அவர் பின்னாடி தான் கத்துக்க போறாரு. சரி, what is the meaning of the name Gogol? What does it signify? அப்படிங்கும் போது பிற்காலத்துல தான் நம்ம அந்த கோகுல்ங்கிறவரு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the name Gogol, ஏன்பா எங்க அப்பா அந்த பேரை கொடுத்தாரு அப்படின்னு அவங்க அப்பா இறந்ததுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள் அவருக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னா, இந்த கோகுல் அப்படிங்கிற அந்த ரஷ்யன் ரைட்டர் என்ன பண்ணாரு, இவங்க அப்பாவை ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினார். அதனால அந்த நேம் became a symbol of survival. It became a symbol of fate. It became a symbol of continuity of life through memory. அதனால தான் அவங்க அப்பா என்ன பண்ணாரு அப்படின்னா, கோகுல் அப்படிங்கிற பேர் வைத்தாரு. கோகுல்னா a man who will survive you, who will survive at any circumstance. என்னையே காப்பாத்தி விட்டான் அந்த ரைட்டர். அப்ப என் பிள்ளைக்கு அந்த பேர் வச்சா என் பையன் எந்த இடத்துல இருந்தாலும் சர்வைவ் ஆகி விடுவான் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அந்த பேர் வச்சார். இருக்கும்ல டீச்சர்ஸ்? எல்லாருக்குமே சும்மா பேர்லாம் சும்மாலாம் வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம தாத்தா வந்து ஒரு பெரிய ஆளா இருந்திருப்பாரு. ஒருவேளை ஃபீமேல்னா நம்முடைய பாட்டியுடைய பேர் வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த பாட்டி வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பர்சனா. அப்ப அந்த ஸ்ட்ராங் பர்சனுடைய ட்ரைட்ஸை உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் நமக்கு அந்த பேர் வைக்கப்படுது. இப்ப எனக்கு வந்து எனக்கு ஒரு டைம்ல கேட்டாங்க ஒரு டீச்சர், பேரு மீனிங் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஜெரல்ட். அப்ப நான் வந்து கொஞ்சம் நம்மளாம் பிரில்லியன்ட் தானே. அப்ப நான் சொன்னேன், ஜே அப்படின்னாவே அண்ணனுக்கு ஜே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விக்டரின்னு அர்த்தம். அப்ப என் பேர்ல விக்டரி இருக்கு டீச்சர் அப்படின்னு சொன்னேன். நான் அடுத்தது சொன்னேன், ரெண்டாவது நேம் ஒண்ணு இருக்கு, ஜெரால்டு சகாயநாதன். அப்ப சகாயம் அப்படின்னாவே someone who gives you help, our lady of succor. அவங்களுடைய அந்த சொல்றாங்க சகாயமாதானா எல்லாருக்கும் இறங்கக்கூடியவர், அரவணைக்கக்கூடியவர். அப்ப நான் கஷ்டம்னு வந்தா ஹெல்ப் பண்ணுவேன். நாதன் அப்படின்னா நான் தான் கடவுள். நாதன்னா கடவுள்னு அர்த்தம். அப்ப தெய்வம், கடவுளுடைய பேரை எனக்கு வச்சிருக்கிறாங்க. நம்மாலு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பேன் அப்படின்னு நான் சின்ன வயசுல சொன்னேன் அப்படின்னு சொல்லி இன்னமும் சொல்லுவாங்க என்னுடைய டீச்சர்ஸ். ஸோ
there is some meaning in one's name. அந்த நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, அப்ப கடைசியா a man who was struggling to accept his name, what was a person who was struggling to accept with his name? Gogol. Gogol. And இந்த கேரக்டர் என்ன பண்றான்? He was able to accept his name. Okay, he was able to accept both his Bengali heritage and he was also able to accept his American culture. அப்ப ரெண்டையுமே அவன் அக்செப்ட் பண்றதுக்கு வர அந்த ஃபைனல் ஸ்டேஜில் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதுதான் இந்த ஹோல் நாவலே. சரியா? ரைட், ஐ திங்க் we have done with it. மற்றது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஸ்டடி மெட்டீரியலாக போட்டு விட்டுருக்கேன். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? We will stop here. அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா